தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட 1403 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 62 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை நிறைவு பெற்ற நிலையில் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 30ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையில் இதுவரை சுமார் 70 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மத்திய ஆயுத போலீஸ் படை பிரிவைச் சேர்ந்த 190 கம்பெனிகள் தேர்தல் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக மாநகர பேருந்திற்குள் ஏறி பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்ததோடு இருசக்கர வாகனங்களையும் ஆய்வு செய்து அனுப்பி வைத்தனர். வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும் மாநகரத்தில் சென்னையும் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வருத்தம் தெரிவித்தார். அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 19,397 பேருக்கு தேர்தல் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிதாக 2,841 பேருக்கு பயிற்சி அளிக்கப்படவிருப்பதாகவும் கூறினார். பிரீத்திக்கு நான் கேரண்டி என்பது போல மோடி கேரண்டி என விளம்பரம் செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். பிரதமரின் வாக்குறுதிக்கு கேரண்டியும் இல்லை வாரண்டியும் இல்லை என கூறிய முதலமைச்சர் 10 ஆண்டுகளில் நாட்டையே படுகொலியில் தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சங்கரன் கோவிலில் பேசிய அவர், நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன என்று கேள்வி எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பாக ஒட்டப்பட்ட போஸ்டரில் எம்ஜிஆர் படத்திற்கு பதில் நடிகர் அரவிந்த் சாமியின் படம் இருந்ததாகவும் இதுதான் அதிமுகவின் நிலை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். புதிய தலைமை செயலகம் கட்டியதில் முறைகேடு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு வாபஸ் தொடர்பான மனுக்கள் மீது உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. குஜராத்தின் கர்பா பாரம்பரிய நடனத்திற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி சான்றிதழை அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்து கர்பா நடனத்தின் புகழ் உலக அளவில் தெரிய வந்திருப்பதாக நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 3ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டிற்கு செல்ல உள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் அவர் அன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு தன்னிடம் பணமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அல்லது ஆந்திராவில் போட்டியிட்டால் மதம், சாதி போன்றவை வெற்றிக்கான காரணிகளில் பிரதானமாக இருக்கும் என்பதால் போட்டியிடவில்லை என்றும் கூறியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த இடைக்கால நிவாரணமும் வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் கைவிரித்துள்ளது. கைதுக்கு எதிராகவும் சிறைக்கு அனுப்பப்பட்ட உத்தரவுக்கு எதிரான வழக்கின் மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக ராஜாஜியின் பேரன் CR கேசவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்திருக்கிறார். ராஜாஜியின் பேரன் CR கேசவன் ஏற்கனவே பாஜகவில் இணைந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்த அமெரிக்காவின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் உள் விவகாரங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதோடு அமெரிக்க துணை தூதரக அதிகாரிக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவருடைய மனைவி சுனிதா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 24ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ரயில் நிலையம் அருகே கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக ஆர்ப்பாட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மகுவா மொய்த்ரா விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வெளிநாட்டு கணக்குகளில் இருந்து பண பரிவர்த்தனை நடந்ததாக எழுந்த புகாரில் மெகுவா மொய்த்ரா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவரிடம் 10 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரித்தது. மமதா பானர்ஜி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததற்காக மேற்குவங்க பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ் மன்னிப்பு கோரினார். மமதா கோவாவிற்கு செல்லும் போது கோவாவின் மகள் என்கிறார். முதலில் அவரின் தந்தை யார் என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும் என திலீப் கோஷ் பேசியிருந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியா நகரின் கோரேகான் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதாக 1,76,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இந்த பணத்தை அரசு கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மலாட் மேற்கு பகுதியில் உள்ள பாம்பே டாக்கீஸ் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தீ விபத்தின் சேத விவரங்கள் வெளியாகவில்லை. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அடுத்த செம்பூரில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையொட்டி சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சிலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரயு நதிக்கரையில் நடைபெற்ற சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சியில் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்ட பாடலை ஆர்வமாக கண்டு ரசித்தவாறு அவர் பங்கேற்றார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவரது குடும்பத்தினருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்க தேவஸ்தான உயர் அதிகாரிகள் ஆலய தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதி ஆம் ஆத்மி கட்சி எம்பி சுஷில்குமார் ரிங்கு பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவான இவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சென்னையில் 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மண்ணடி, ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 3 பேரிடம் விசாரணை நடத்திய நிலையில் மார்ச் 29ஆம் தேதி பெங்களூரு என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தை அடுத்த ராமலிங்கப்பட்டியில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாளை முதல் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமது கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அதிமுக புதிய தமிழகம் SDPI கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 40 தொகுதிகளிலும் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமாக சார்பாக போட்டியிடும் வேணுகோபாலை ஆதரித்து மாங்காட்டில் பிரச்சாரம் செய்த GK வாசன் சைக்கிள் சின்னத்திற்கு பதில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர் அருகில் நின்று கொண்டிருந்த வேட்பாளர் கையை நகர்த்துமாறு கூறியதாக சொல்லி சமாளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தமாக வேட்பாளரை ஆதரித்து GK வாசன் சாலையின் நடுவே வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தமாக நிர்வாகிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்த 20 அடி சாலையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் தேர்தல் நேரம் என்பதால் பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக கூறுவதாகவும் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க இயலாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பானை சின்னத்துடன் விசிக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் கைவிரித்துள்ளது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூரில் இருந்து வரும் 30-31 தேதிகளில் காலை 5:15 மணிக்கும் மதியம் 2:10 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்தும் புறப்படும். மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வில்லிவாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த ஜீப்பில் நின்றவாறு வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வாக்காளர்களிடம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். துபாயில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் உள்ளாடையில் மறைத்து 7 கோடி ரூபாய் மதிப்புடைய 12 கிலோ தங்கத்தை கடத்தி வந்ததாக கேரளாவைச் சேர்ந்த பெண்ணை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சந்தேகத்தின் பேரில் இளம் பெண்ணை பிடித்து சோதனை செய்ததில் தங்கம் எடுத்து வந்ததை கண்டுபிடித்தனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பணியாற்ற தயார் என தேனி எம்பி ரவீந்திரநாத் தெரிவித்திருக்கிறார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் விஜயுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக கூறினார். சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் ஓரின சேர்க்கைக்கு இளைஞரை அழைத்து பணம் பறித்ததாக காவலர் உள்ளிட்ட 2 போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிரைண்டர் கே சேட் ஆப் மூலமாக அழைத்து 3 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை பறித்ததாக இளைஞர் புகார் அளித்தார். கரூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக எம்பி ஜோதிமணி மீண்டும் போட்டியிடும் நிலையில் அவரது பெயரில் மற்றொரு வேட்பாளரும் போட்டியிடுகிறார். மணப்பாறையைச் சேர்ந்த செந்தில் என்பவருடைய மனைவி ஜோதிமணியும் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மயிலாடுதுறையில் வேட்புமனு தாக்கலின் போது பாஜக காங்கிரஸ் கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது பாமகவிற்கு ஆதரவாக கூடியிருந்த பாஜகவினர் மோடி கோஷமிட பதிலுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் பூட்டிய அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் ஏராளமான பெண்களோடு பெண் கவுன்சிலர் ஆலோசனை நடத்தியது குறித்து அதிமுகவினர் தேர்தல் பறக்கும் படையினரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து அதிமுகவினருடன் திமுக கவுன்சிலர் விமலா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காரைக்காலில் வளர்ப்பு மகனிடமிருந்து தனது வீட்டை மீட்டுத் தரக் கோரி மூதாட்டி ஒருவர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீக்குளிக்க முயன்றார். தனலட்சுமி என்பவர் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் அவரிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றனர். புதுச்சேரியில் போதை ஆசாமியிடம் தங்கச்சேன், பர்ஸ் ஆகியவற்றை திருடிய ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். திலாசுப்பேட்டையில் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி விஸ்வநாதனிடமிருந்து அருள்குமார் என்பவர் திருடியது சிசிடிவி காட்சி மூலம் தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சேதமடைந்த பாலம் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் பைக்கோடு ஆற்றில் விழுந்தார். அந்த வழியாக சென்ற நபர்கள் முதியவர் மற்றும் பைக்கை மீட்ட நிலையில் பாலம் சேதமடைந்திருப்பதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இருந்தாலும் அத்துமீறி பணத்தை பறிமுதல் செய்வதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை அறந்தாங்கியில் பேசிய அவர் குறிப்பாக வியாபாரிகளை அச்சுறுத்தி வருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ மூங்கிலம்மன் கோவில் நகைகளை எடுத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஊர் முக்கியஸ்தரிடம் உள்ள கோவில் நகையை மீட்க சென்றதாக கூறப்படுகிறது.
கேரள மாநிலம் தேக்கடியில் தொடங்கிய மலர் கண்காட்சியில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மலர்கள் இடம்பெற்றுள்ளன. மே 12ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மலர் அலங்கார போட்டிகள், மீன் கண்காட்சி, வளர்ப்பு பிராணிகள் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அரசு பள்ளி மாணவிகள் ஆசிரியைக்கு வளைகாப்பு நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொறுவாய் பள்ளியில் நடன ஆசிரியையாக பணிபுரியும் மீனாவுக்கு மாணவிகள் 5 தட்டுகளில் சீர்வரிசை சுமந்து வந்து நலுங்கு வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்டோரின் நிலத்தை பெண் ஒருவர் போலி கிரயம் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். விஜயலட்சுமி என்பவரிடம் இருந்து தங்கள் நிலத்தை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் பல்நோக்கு பணியாளர் ஒருவர் பிரசவத்திற்கு வந்த பெண்ணின் உறவினரிடம் 100 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை பகுதியில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் கடந்த சில நாட்களாக சுட்டெரித்த வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென செல்லூர், காலவாசல், ஆரப்பாளையம், குரு தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த சாரல் மழையில் மக்கள் நனைந்தபடி சென்றனர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வாகன சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படை குழுவினர் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்றதாக 7,05,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இந்த பணத்தை அரசு கருவூலத்தில் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்கு உட்பட்ட எரவாஞ்சேரி பகுதியில் ஏர்டெல் டவரின் உச்சியில் பொருத்தப்பட்டிருந்த ரேடியோ ரிமோட் யூனிட்டை திருடியது தொடர்பாக வடமாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருடப்பட்ட பொருள் மற்றும் காரும் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வருவோரிடம் வெளிநாட்டிற்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட வடமாநில கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. கோவையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இளம்பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மலேசியா சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் இப்ராஹிமை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவு, சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி போராடி தோல்வியை தழுவியது. ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 278 ரன்கள் எடுத்த நிலையில் இந்த இமாலய இலக்கை கடக்க முடியாமல் திணறிய மும்பை அணி 20 ஓவரில் 246 ரன்களை மட்டுமே எடுத்தது. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடி காட்டிய ஹைதராபாத் வீரர் அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். நடப்பு ஐபிஎல் தொடரில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரராக அபிஷேக் சர்மா உருவெடுத்துள்ளார். ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக 200 போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்தார். அவருடைய சாதனையை கௌரவிக்கும் வகையில் 200 என்ற எண் பொறித்த மும்பை அணி ஜெர்சியை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மும்பை அணி சார்பில் தனது முதல் ஐபிஎல் போட்டியில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 17 வயதே ஆன இளம் வீரர் மபாக்கா 4 ஓவர்கள் வீசி 66 ரன்களை வாரி வழங்கினார். இருப்பினும் பிராவோ உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் பலர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஐபிஎல் வரலாற்றில் 277 என்ற அதிகபட்ச ரன்களை குவித்த அணியாக உருவெடுத்த ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியின் 10 ஆண்டு கால சாதனையை முறியடித்தது. முன்னதாக கடந்த 2013 ஐபிஎல்லில் பெங்களூரு அணி எடுத்த 263 ரன்களே ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணி அடித்த அதிகபட்ச ரன்களாக இருந்தது. மும்பை அணி பவுலர்கள் வீசும் பந்துகளை ஹைதராபாத் அணி வீரர்கள் நாலாபுறமும் சிதறடித்ததைக் கண்டு மும்பை அணியின் உரிமையாளர்களான ஆகாஷ் அம்பானி, நீட்டா அம்பானி ஆகியோர் முகம் வாடினர். அந்த புகைப்படங்களை நெட்டிசன்கள் இணையத்தில் பதிவிட்டு ட்ரோல் செய்து வருகின்றனர். தங்களுடைய
நம்முடைய பவுலர்கள் நன்றாகத்தான் பந்து வீசினார்கள் என்றும், ஆனால் ஆடுகளம் கடினமாக இருந்ததாகவும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தோல்வி குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். போட்டிக்கு பின்னர் பேட்டியளித்த அவர் எதிரணியும் பேட்டிங் சிறப்பாக விளையாடி உள்ளதாக கூறினார். ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற பின்னர் ஆடிய 2 ஆட்டங்களிலும் மும்பை அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ரசிகர்கள் பலர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் குறித்து எதிராகவும் சிலர் ஆதரவாகவும் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற மும்பை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் இரு அணிகளும் மொத்தமாக 523 ரன்களை அடித்து சாதனை படைத்துள்ளனர். T20 கிரிக்கெட்டில் இதுவரை அதிகபட்ச ரன்கள் அடிக்கப்பட்ட ஆட்டமாக இந்த போட்டி தற்போது உருவெடுத்துள்ளது. மும்பை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 25க்கும் குறைவான பந்துகளை எதிர்கொண்டு 4 வீரர்கள் அரை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளனர். ஹைதராபாத் அணியில் அபிஷேக் சர்மா, கிளாசன் மற்றும் மும்பை அணியில் திலக் வர்மன் உள்ளிட்டோர் அரை சதம் கடந்து அசத்தினர். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது ஆட்டம் கைமீறி போனதை கண்டு ரோஹித் சர்மா ஃபீல்டிங்கை அட்ஜஸ்ட் செய்ததை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மும்பையின் முதல் போட்டியின் போது ஃபீல்டிங்கில் ரோஹித்தை ஹர்திக் அலைக்கழித்ததாக ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்தனர். IPL தொடரில் இன்று நடைபெறவிருக்கும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதுகின்றன. ராஜஸ்தானில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது. முதல் போட்டியில் டெல்லி அணி தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் களம் இறங்குகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு விருப்பம் தெரிவித்துள்ளது. 2012-13 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் தொடர் நடத்தப்படாமல் இருந்த நிலையில் இரு நாட்டின் கிரிக்கெட் போர்டும் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி பெற்றார். 21-16 மற்றும் 21-12 என்ற நேர் செட்களில் கனடா வீராங்கனை வீழ்த்தி PV சிந்து 2வது சுற்றிற்கு முன்னேறினார். பிரபல இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த டைட்டானிக் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு மரக்கதவை பிடித்தபடி நாயகனும் நாயகியும் மிதந்தவாறு இருக்கும் மரக்கதவு ஏலம் ஒன்றில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள ஃபேமிலி ஸ்டார் படத்தின் புதிய பாடலான கல்யாண சத்தம் சத்தம் என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. விவேக் எழுதியிருக்கும் இந்த பாடலை கார்த்திக் மற்றும் பத்மலதா இணைந்து பாடியுள்ளனர். இந்த பாடல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. PV சங்கர் இயக்கத்தில் GV பிரகாஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் கல்வன் படத்தின் புதிய பாடலான களவாணி பசங்க என்ற பாடலின் லிரிக் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. கல்வன் படம் ஏப்ரல் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் 1988இல் வெளிவந்த சத்யா திரைப்படத்தை தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல ரீமேக் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் நடிகர் அசோக் செல்வன் நடிக்க இருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. நடிகை சித்தார்த் நடிகை அதித்தி ராவை திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் உள்ள கோவில் ஒன்றில் வைத்து நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் இருவருக்கும் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நடிகை திஷா பத்தானி வெள்ளை நிற கவுனில் உச்சகட்ட கவர்ச்சியாக எடுக்கப்பட்ட கிளாமர் போட்டோ ஷூட் தற்போது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. இதற்கிடையே நடிகை திஷா பத்தானி நடிகர் சூர்யாவுடன் கங்குவா படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. படப்பிடிப்பு பணிகள் காரணமாக வார கணக்கில் குடும்பத்திடமிருந்து பிரிந்து இருக்கிறேன் என இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தனது அன்பு குழந்தைகள் மனைவி நயன்தாராவை அரவணைக்க காத்திருக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி காரைக்கால் அம்மையார் வீதி உலாவாக வந்து நடராஜர் சன்னதியில் எழுந்தருளி இறைவனோடு ஐக்கியமாகும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலில் பங்குனி திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோமலவள்ளி தாயார் சாரங்கபாணி சாமியுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பின்னர் மயானத்திற்கு சென்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்குள் பானை வைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். பானைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வைத்து தீயிட்டு கொளுத்தி வினோத முறையில் பக்தர்கள் வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த தொட்டியம்பட்டியில் பாம்பாளம்மன் கோவில் பங்குனி திருவிழா வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பொங்கலிட்டும் அங்க பிரதட்சணம் செய்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் அருள்மிகு அறம் வளர்த்தீஸ்வரர் திருக்கோவிலில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து 4 கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி சுவாதி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வம்பன் வீர மாகாளியம்மன் கோவிலில் மது எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நெல் நிரம்பிய குடத்தின் மேல் புதிதாக முளையிட்ட தென்னம்பிள்ளையை வைத்து அலங்கரித்து ஆட்டம் பாட்டத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். வாட்ஸ்அப் நிறுவனம் சர்வதேச UPI பேமெண்ட்டுகளை மேற்கொள்ளும் வசதியை இந்திய பயனர்களுக்கு வழங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. விரைவில் அறிமுகப்படுத்த உள்ள இந்த வசதி மூலம் பயனர்கள் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ஸ் மோட்டார் நிறுவனம் தனது குர்கா 5 டோர் SUV மாடல் வாகனத்தின் டீசரை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய மாடல் 2024 அரையாண்டுக்குள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் இது 3 டோர் வெர்ஷனை விட 1.5 லட்சம் ரூபாய் வரை அதிகமாக விலை நிர்ணயம் செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.